கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைவ கறி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும். பட் டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவுள்ள இந்த மாதிரி மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 கப் அளவுள்ள முள்ளங்கியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணின தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதே மாதிரி கல்பாசி போட்டிங்கன்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 மிளகு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பொரிஞ்சுதுன்னா. இதோடையே நம்ம கொஞ்சம் போல் ஒரு சின்ன கோழிக்கூண்டு அளவுக்கு புளியும் எடுத்துக்கோங்க. புளி எடுத்து வைக்க மறந்துட்டேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு சைவ கறி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு, அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியணும். அதே மாதிரி நம்ம மிளகு நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுள்ள வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் தீயிலே வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1.5 கப் அளவுள்ள தக்காளியும் போட்டு அது நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோழிக்கூண்டு அளவுள்ள புளியை தண்ணியில் இப்போயே ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு மீடியம் தீயிலேயே இந்த இதுலேயே நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசனை போய் வரணும். அப்போ தான் குழம்பு பச்சை காட்டம் அடிக்காது. இதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 கப் அளவுள்ள முள்ளங்கியும் போட்டு இந்த மசாலாவோடய வதக்கிடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் மீல் மேக்கரை ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதை தண்ணியை மட்டும் பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் தீயிலே. அது வதங்கிட்டு இருக்க டயத்திலே நம்ம எடுத்து வச்சிருக்க அரை கப் அளவுள்ள தேங்காயில் நம்ம எடுத்து வச்சுக்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு இதில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது வெந்து வரணும். நம்மளோட மீல் மேக்கரும் நம்மளோட முள்ளங்கியும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மீடியம் தீயிலே நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெந்ததுக்கு அப்புறமா தான் காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணணும். நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வேக வச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா இதை மூடி போட்டு அதோட பச்சை வாசனையும் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகும், நல்ல வாசமும் வரும். கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லியை இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சைவ கறி குழம்பு தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான குழம்பா ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு, டிஃபன், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.